அனைவரும் வணக்கம். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்கம் இன்னைக்கு என்ன காணொலி வெளியிடணும்னா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகில் உள்ள கிராமத்தில் வந்து +2 படிக்கிற பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து துண்டுதுண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 நாள் தான் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது முழுமையான விவரம் தெரியாமல் நம்ம காணொலி வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்கம் சேவை நம்ம காணொலி வெளியிடலை. இன்னைக்கு ஏன் இந்த காணொலி வெளியிடணும்னா, இப்போ அவங்க அந்த பள்ளி மாணவிக்கு அந்த கொலை நடந்த பிறகு அந்த ஏரியா உள்ள பொதுமக்கள், அந்த கிராம பொதுமக்கள்லாம் சேர்ந்து சாலை மறியல் போராட்டம்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை 6 மணிக்கு காணாம போயிடுச்சு. 6 மணிக்கு காணாம போன பிறகு நாங்கள் போய் காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் எடுக்கல, உங்கள் பொண்ணு யாரோ ஓடி போயிருக்கோம் அப்படின்னு காவல்துறை குறை சொல்லுது. இப்போ சொல்கிறாங்க பொதுமக்கள் இப்போ நாங்கள் இந்த பிரச்சனை பற்றி என்ன சொல்கிறோம்னா, இப்போ 6 மணிக்கு அந்த குழந்தை கழிவறை போகிறக்காண்டி அவர் காட்டு பக்கம் போயிருக்குது. அப்போ மது போதையில் அந்த பிள்ளையை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்து துண்டுதாக வெட்டி கொலை செய்கிற அளவுக்கு கொடூரமான மனநிலை இல்லைன்னா அதுக்கு காரணம் யாருன்னு பார்க்கணும். நம்ம வெறும் காவல்துறை மட்டுமே குறை சொல்லக்கூடாது. காவல்துறை தமிழகத்தில் சரியில்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் உரிமை பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்கம் காவல்துறைக்கு ஆதரவாக நம்ம பேசலை. ஆனால் காவல்துறை வன்மையை கண்டிக்கிறோம். இந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக அந்த கொலை குற்றவாளி உடனே கைது பண்ணணும், அது உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும், அது எந்த மாற்றம் கருத்து கிடையாது. ஆனால் காவல்துறையை மட்டுமே நம்ம பொதுமக்கள் குறை சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சம்பவம் நடந்துட்டா அதுக்கான முழுமையான தீர்வு எதுவுமே நம்ம பார்க்கறதில்ல, முழுமையான தீர்வு பார்க்கறதில்ல. அன்னைக்கு உடனே ஒரு எஃப்ஐஆர் பண்ணணும், அவரை அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டில் போகணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது இது நிரந்தர தீர்வு ஆகாது. நிரந்தர தீர்வுனா ஒரு பொம்பளை பிள்ளை தொட்டானா அவனை தூக்குவாங்கிற பயம் இருக்கும். பயம் இருந்தால் மட்டும்தான் அந்த அச்சை இருக்கும். ஆனால் இப்போ அந்த அச்சை தமிழகத்தில் கிடையாது. தொடர்ந்து நம்ம பொள்ளாச்சியில் ஆரம்பித்து இன்னைக்கு விழாக்கள் வரைக்கும் தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு. அப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து அந்த பாலியல் பொள்ளாச்சி நடக்கும்போது ஒரு போராட்டம், உடனே கைது பண்ணணும், அவ்வளோதான். அப்புறம் விருதுகள் நடந்துச்சா விருதுகள் ஒரு போராட்டம், அவர் கைது பண்ணணும், ஒரு போராட்டம், அவ்வளோதான். அப்போ விழாத்தில் நடக்குது, விழாத்தில் ஒரு பெண்களை கடத்தி போய் பாலியல் வன்கொடுமை துண்டுதான் வெட்டி போட்டுறாங்க, அவ்வளோதான், ஒரு போராட்டம், அவ்வளோதான். அப்போ அதுக்கு என்ன அரசு என்ன செய்யுது, அரசு சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்தோட எம்பி கனிமொழி அக்கா கனிமொழியும் அமைச்சர் சமூகத்துறை அமைச்சர் அக்கா கீதாட்சியும் போய் அந்த வீட்டில் ஆறுதல் நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதி அந்த குடும்பம் வாங்கும்போது அந்த கொலைக்கு என்ன ஆகிப்போகுது, தீர்வு நிதி, எஃப்ஐஆர், வழக்கு, தண்டனை அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இது தீர்வு ஆகாது. ஒரு பெண் பிள்ளையை தொட்டா அவனை கொள்வாங்கிற என்கவுண்டர் போட்டு கொள்ளணும். இன்னைக்கு ஆம்சாங் கொலை வழக்கில் அந்த குற்றவாளியை உடனே கைது பண்ணி அவரை விசாரணைக்கு கூட்டு போய் ஓட விட்டு சுட்டு கொண்டது தமிழக காவல்துறை. அதுபோல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம சிவகங்கையில் மருதுமண்டை குடும்பத்தை போகும்போது மது போதில் இளைஞர்கள் ஒரு எஸ்ஐ வெட்டி கொண்டுறாங்க. அவர் மறுநாளே அரெஸ்ட் பண்ணி அந்த இளைஞரை அரெஸ்ட் பண்ணி அவரை காட்டு தப்பிக்க முயன்றாரு, உடனே சுட்டு கொண்டுறாங்க. ஆனால் பெண் படையை தொட்ட அந்த குற்றவாளியில இதுவரைக்கும் ஒரு என்கவுண்டரோ எந்த இதுவுமே செய்யலை. அதனால அவங்க அச்சம் போயிடுச்சு. 1. 2வது, தமிழகத்தில் கஞ்சாவும் சாராயமும் சரிசமமாக பழகிட்டு இருக்கு. இளைஞர்கள் கூட கஞ்சா குடிச்சுக்கிட்டு ஏற்று வரும் தன் தங்கச்சியான கூட தெரியாத அளவுக்கு நடந்துட்டு இருக்காங்க. இப்போ இது யார் குற்றம், அதை முதல் சிந்திக்கணும். நம்ம சாராயம் ஒழிக்காம கஞ்சா ஒழிக்காம நீ சட்ட ஒழுங்கு எப்படி கொடுத்துருவீங்க, எப்படி பெண் பிள்ளையை பாதுகாத்துருவீங்க? நீங்க வெறும் எஃப்ஐஆர் மட்டும் போட்டுட்டா மட்டும் நீ பெண் பிள்ளையை பாதுகாக்க முடியுமா? அந்த குற்றவாளியை கைது பண்ணி அந்த குற்றவாளியை கொண்டு போய் நீங்க போய் கோர்ட்டில் ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுத்தா நீங்க நாளைக்கு நாளைக்கு நடக்காதா? அப்போ அதுக்கு தீர்வு என்ன? முதல் சாராயங்களை ஒழிக்கணும், கஞ்சா ஒழிக்கணும், சட்டம் கடுமையாக இருக்கணும். பொம்பளை பிள்ளைய பள்ளியில் வந்து பெண் உறுதியாகிச்சா அவன் நடுவில் வச்சு சுடணும், சுட்டு கொள்ளணும், இல்லை யாரும் நடுற மாதிரி தூக்கில் போட்டுக்கணும். அந்த மாதிரி தான் பயப்படணும். அவன் நீங்கள் உள்ளதுக்கு பண்ணால் 3 மாதம் வெளியே வந்துடுவானே, 15 நாள் வெளியே வந்துடுவானே. கொலை வழக்கு நீங்கள் கொலை வழக்கு பதிவு பண்ணி நீங்கள் ஜெயிலில் போடுறீங்க, அவன் 3 மாதத்தில் வெளியே வந்துடுவானே. அந்த பயம் போயிருவேன், நாளைக்கு சாட்சி நிரூபிக்கிறோம் விடுதலை ஆயிடுவானே. அப்புறம் எப்படி அந்த பெண் பிள்ளைக்கு தீர்வாகும்? அந்த பெண் அந்த குழந்தை என்ன மனநிலையில் படித்து ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராகவோ ஆகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், எவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த பிள்ளைய கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பிள்ளை அந்த மனசு அந்த என்னென்ன எண்ணங்கள் ஓடி இருக்கும் மனசுக்குள்ள, அந்த வேதனை எப்படிலாம் ஒரு சித்திரவதை அனுப்பிச்சிருக்கோம். அப்போ அவனுக்கு அந்த சித்திரவாதைக்கு அந்த தீர்வு வேணும்னா அவங்க என்கவுண்டர் பண்ணிக்கணும். நீங்கள் நாங்கள் என்கவுண்டர் ஆதரிக்கிறதுல மக்கள் உரிமை பாதுகாப்பு ஊழல் என்கவுண்டர் ஆதரிக்கல. ஆனால் பெண்களை தொட்டா என்கவுண்டர் பயம் இருக்கணும்.
இருந்தால் அடுத்த குடும்பத்தை சொல்ல மாட்டான். ரெண்டாவது சாராய கலாச்சாரத்தை ஒழிக்கணும், முழுசு தமிழ்நாடு முழுசு சாராயத்தை ஒழிக்கணும், கஞ்சாவை ஒழிக்கணும். பொதுமக்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சம்பவம் நடந்தாலும் போராட்டம் பண்ணுறீங்க, அப்போ அதோட சரி. நீங்கள் நல்ல ஒரு அரசியல்வாதியை, ஒரு நல்ல தரமான அரசியல்வாதி தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா அவனுக்கு அந்த அச்சத்தை கொண்டு வந்துருப்பாங்க. காவல்துறையை வந்து செயல்படாமல் தடுக்கிறது அந்த அரசியல்வாதியை. காவல்துறைக்கு கூட செயல்பட விடவில்லை. காவல்துறைக்கு நீங்கள் முழு அதிகாரம் கொடுக்க முடியுங்க. பொம்பளை தொட்டானா அவனுக்கு கொள்ளுன்னு, ஆனால் அந்த அதிகாரம் கொடுக்க கிடையாது. நம்ம திருப்பணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நகை காணாம போச்சுன்னு சொல்லி உடனே அவரை அஜித்துக்கு கொண்டு போய் அடின்னு அடிச்சு கொண்டு வச்சு இந்த காவல்துறை. ஆனால் அந்த பாலியல் துன்புறுத்த ஏற்படுத்தின அந்த எத்தனை பேர் அடிச்சு கொண்டுருக்காங்க காவல்துறை வந்து அவன் சுதந்திரமாக செயல்படுறான். இந்த பொதுமக்கள் வந்து இதுக்கெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. இப்போ எலெக்ஷன் ஒரு தேர்தல் வந்து சிந்திக்கிறது இல்லை. இது என்ன பார்த்தீங்கன்னா திமுக கொடுத்தது, இந்த 5 ஆண்டு வளர்ச்சியில் திமுக கொடுத்தாங்க. அது வந்து இது வந்து அதிமுக கொடுத்தது. இந்த அதிமுக கொடுத்தது நீங்கள் வெறும் இலவசத்துக்கும் இந்த டப்பாய்க்கு ஓடிக்கிறீங்க. உங்களுக்கு அடிப்படை உரிமையை தெரியாமல் ஓடிக்கிறீங்க. ஒரு அடிப்படை உரிமை என்ன? கல்வி, குடிநீர், இலவச மருத்துவம் தேவை. நீங்கள் இதை விட்டு போட்டு நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணிட்டா சரியா போயிடுமா? 6 நாள் காய்கறி ஆறிடுமா? தூரல் நாள் பயிர் விளைஞ்சிருமா? இந்த நாட்டை ஒரே நாட்டு நாசமாக்க ஒரே சொல்லி இந்த இலவசம், இந்த டப்பா, இந்த இதுகளை அதை வந்து நீங்கள் சிந்திச்சு, மக்களை சிந்திச்சு ஒரு தரமான ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்து தரமான ஒரு முதலமைச்சரை உருவாக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வராது. இப்படி வர காலத்தால் சிந்திச்சு செயல்பட்டு பெண்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அரசியல்வாதி தேர்ந்தெடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காவல்துறையோட முடிஞ்சிருக்கு, அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு இல்லை. ஒரு காவல்துறையை கண்டுபிடிச்சு அவனை கண்ணவாய்க்கோட முடிஞ்சிருக்கல. நல்ல சமூகத்தை உருவாக்கணும். இன்னைக்கு பள்ளி மாணவன் முடிச்சுட்டு போகிறான், சாராயத்தை முடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், அவன் எப்படி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கிப்பான்? கஞ்சா அடிச்சு போகிறான், ஆசிரியர் கேட்க முடியல, கேட்ட ஆசிரியரை விட்டுறான். எப்படி ஒரு நல்ல சமுதாயம் உருவாக்காம இப்படி பெண்களை பாதுகாத்துருக்கீங்க? சமுதாயம் நாசமாக போச்சு. அப்போ நல்ல சமுதாயம் உருவாக்கணும்னா இந்த பொதுமக்கள் நல்ல அரசியல்வாதி தேர்ந்தெடுக்கணும். நல்லவனை தேர்ந்தெடுப்பதே இல்லைங்க. நல்லவனை மட்டும் போட்டு இந்த சட்டி குச்சி கொடுக்குறாலும் இந்த அப்பா கொடுக்குறாங்க தேர்ந்தெடுத்து ஓட்டு விட்டுட்டு அவரை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆகிக்கிறீங்க, அமைச்சர் ஆகிக்கிறீங்க, முதலமைச்சர் ஆகிக்கிறீங்க. அப்புறம் என்ன அவங்க நாட்டில் இப்படி தொடர்ந்து இந்த குற்றம் நடந்துருக்கும். நடக்கும் போது எல்லாரும் போராடுறீங்க, நடந்த போது அவங்க வேலையை பார்த்துருங்க. இனிமேல் நடக்காமல் இருக்கு என்ன பண்ணுறேன், எல்லா வீட்லையும் இது நடந்துடக்கூடாது. அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை ப்ளஸ் படிக்கிற அந்த மாணவி பேர்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாணவி நம்ம குழந்தை மாதிரி நினைக்கணும். நம்ம வீட்டில் நடந்தோம்னா என்ன செய்யணுமோ அந்த இதை செய்ய பாருங்கன்னு நடக்கிறது இல்லை. அதனால மக்களுடைய பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்கம் இந்த தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தோளத்துக்கு பக்கத்தில் உள்ள அந்த ப்ளஸ் படிக்கும் மாணவி அந்த பாலியல் உரிமையை உண்மையாக கண்டிக்கிறது. உடனே குற்றவாளியை பிடிக்கணும். அவங்களுக்கு உரிய தண்டனை குறைஞ்சபட்ச தூக்கம் தான் வாங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.